மாட்டு மொத்தத்தில் குறைஞ்சிருச்சு. நடத்துறது ஏகப்பட்ட கஷ்டம். மதுரையில் 65 இடத்துல நடந்துச்சு. போன ஆண்டு அலங்காநல்லூர், பாலமேடு 3, நான் ஒன்று, அங்கிட்ட ஒரு 2 ஊர், மொத்தம் 6 ஊர் தான் நடந்தது. நம்ம ஜல்லிக்கட்டுலாம் குறைந்தபட்சம் 70 பேர், 80 பேர், 100 பேர் காயப்படும். 13 டிபார்ட்மெண்ட் வருது இதுக்குள்ள. அரசு துறை 13 வருது. குறைந்தபட்சம் சப் கலெக்டர் நேரடியாக அவர் கண்ட்ரோலில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த காரை பறிச்சு கொடுக்கக்கூடாது. ஏமாட்டு தான் கொடுப்போம். ஏமாட்டு வீடியோ பாருங்கள், அவர் பறிச்சு கொடுத்த வீடியோ பாருங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறோம். அவங்கவுங்க பேரை தெரிய வெளிப்படுத்துறதுக்கும் அவங்கவுங்க பேர் கம்பெனியில் வெளிப்படுத்துறதுக்கும் பரிசு பொருட்களை அள்ளி கொடுக்குறாங்க. இது ஒரு வகையில் சிறப்பாக தெரிஞ்சால் கூட அது அந்த மாடு வச்சிருக்கவங்க வீரர்களையும் ஊக்குவிக்கிறது மாதிரி இருந்தால் கூட அதுவே போராமையாகவும் உள்ளாப்பாகும். விவசாய மக்களுக்கு, அந்த தொழிலாளர்களுக்கு இது ஒரு பெரிய வருமானமாக, அதனால மாடு வளர்க்குறது ரொம்ப பிரியமாக வளர்க்குறாங்க. சக்குடியில் வெளியேறிடுச்சு, அதை 5 லட்சம் நாள் வாங்கலான்ட்டு. சீறி வர்ற மாட்டை நிராயுதவாணியாக ஒன்றுமே நின்னா பிடிக்கிறதுனா லேசா அடிச்சா தைரியம், மனதைரியம் வேணும், வல்லமை வேணும். நீங்கள் மாடு பிடிக்கும்போது பாருங்க, மாட்டை விட இவன் இழைச்சி போயிடுவேன். 2 மாடு பிடிச்சோன்னா அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், குளுக்கோஸ் கொடுக்கணும், என்ன இப்படி தவிச்சு போயிடுவேன், அவன் கரைக்கு போயிடுவேன். மாடு வச்சிருக்கவங்க எண்ணிக்கை பல மடங்கு கூடிருச்சு. இப்போ மதுரை கார்பரேஷனுக்குள்ளேயே 1300 மாடுகள், மாநகராட்சிக்குள்ளேயே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க மாடு பிடி களத்துக்குள்ள இறங்கிருக்கீங்களா? அப்ப நாங்க பிடிக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர், எல்லா பேருமே வீரன். நான் சொல்லும்போது சட்டத்திட்டம் இல்லைங்கய்யா. இந்த வாடி வாசல்ல இருந்து ஓடு வரைக்கும் கடைசி வரைக்கும் பிடிப்பான். கடைசி வரைக்கும் ஆள் நிற்பான். வேடிக்கை பார்க்குறவனும் அதில் தான் நிற்கணும், மாடு பிடிக்கிறவனும் அதில் தான் இருப்பான், மாடு கொண்டு வரணும் அதில் தான் இருப்பான். மொத்த கூட்டமாக அதுக்குள்ள தான் இருக்கும். அந்த ஒதுங்கி ஏறி வேலையாதாட்டே, நீ என்ன பொம்பளையாடா அதில் ஏறிச்சு வேலை வைக்கிற, வேடிக்கை வைக்கிற, வாடகை இறங்கி அப்படின்ட்டு வாங்கி. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது ஒரு காலம். புடிமாடு ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு காலை வச்சிருக்கோம், நம்மளது ஒரு புடிமாடு ஆயிடுச்சு, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு வலி இருக்கும் ஒரு பெயின்? அதே சொல்கிறேன்ல, சிலர் அழுதே விடுவாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் பெரிய ஆள், நல்ல மாடு வச்சுருக்காரு, நல்ல விவரமான ஆள், படித்தவர், பெரிய ஆள், சொல்ல வேண்டாம். அவர் சிறந்த காலை வச்சுருக்காரு. அவர் நம்ம ஜல்லிக்கட்டில் கொண்டாந்து அவருங்கன்னு அவுத்துட்டா அந்த மாடு இப்படி சுற்றுதில்ல, ஒரு சுற்றுக்கு ஒருத்தன் கட்டுவேன். அப்படியே எல்லா வரைக்கும் 10-8 பேர் மாற்றி மாற்றி கட்டி தூக்கி எறிஞ்சிக்கிட்டே போச்சு. அப்போ கை கொடுங்கண்ணே, அண்ணே என் ஹார்ட் பீட்டு என்ன இருந்துச்சு தெரியுமா, எனக்கு என் ஹார்ட் பீட்டு எந்த அளவுக்கு ஓடிச்சு தெரியுமா அப்படின்னு. நம்ம ஊருக்கு இனிமேல் கொண்டாட மாட்டேன் அப்படின்ட்டார். அதான் போட்டின்றது ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த மனநிலை அந்த இதய துடிப்பு ரொம்ப ப்ரெஷர் ஓவர் ஆகிருதான். ஒரு சிலர் மாடு பொடி விட்டு போச்சுன்னா உட்காந்து அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஒரு 10 ஜல்லிக்கட்டுக்கு நம்ம மாடு புடி மாடே ஆகலை, அவன் தான் வீரன் அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ ஒரு பெருமை இல்லை. அதில் நமக்கே உற்சாகப்படுத்தின மாதிரிங்க. அந்த மாடு பிஆர் மாடு வெற்றி பெற்றது அப்படின்டா உடனே நமக்கு ஒரு போஸ்ட் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. எல்லா மாட்டுக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் மேக்சிமம் நாளைக்கு ரிசல்ட்டை பார்க்கத்தான் போகிறீங்க. பொங்கலுக்கு 100 மாட்டில் 20 மாடு பிடிக்க மாட்டேன். 100 மாடு அவுத்தா 20 மாடை பிடிக்க முடியாது. பார்க்குறப்ப அவனுக்கு தெரிய பிடிக்கிறது பூரா தெரியும். எண்ணி பாருங்களேன், 20 மாடு பிடிச்சிருக்க மாட்டேன். மொத்தம் 100ல் 20 மாடு. 1000 மாடு அவுத்தா 100 மாடு பிடிக்க மாட்டாது.
அவருடைய அப்ப காலை ரொம்ப அளவுல பேசப்பட்டுச்சு. அதுக்கு உங்களுக்குமான அந்த இணக்கமான ஒரு உறவு இருக்கு, அது எந்த அளவுக்கு? அது வந்துங்கய்யா, சிறந்த காளைகள், சிறப்பான காளைகள் தமிழகத்தில் நிறைய இருக்குது. நம்ம மாடு அதில் ஒன்று அப்பு. அது வந்து எல்லாரும் சொல்கிறதுன்றதை விட எங்கள் பசங்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் பால் மாடை பிடிச்சி போன மாதிரி பிடிச்சி போவாங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு போகும்போது பால் மாடு பிடிக்கிற சின்ன பயலுங்க, பெரிய ஆளுகள்லாம் அந்த வண்டியில் ஏற்றி போகும்போது வேன் இருக்கு நம்மகிட்ட, பெரிய வேன், ஈச்சர் வேன், அதில் ஏற்றிட்டு போவாங்க. டீ குடிச்சிட்டு அதுக்கு டீ வாங்கி வந்து கொடுப்பாங்க. அந்த டீ இவங்க கொடுக்குறத மனுஷன் மாதிரி வாங்கி குடிக்க, வடை கொடுப்பாங்க, கடல மிட்டாய் கொடுப்பாங்க. அது இயல்பு அவங்களோட பழகம். அவ்வளோ பிரமாதமாக குத்தி காயப்படுத்தும், அவ்வளோ தூரம் வேகமாக விளையாடும்ல. வரும்போது திருச்சி, புதுக்கோட்டை, சேலங்கிட்டலாம் போயிட்டு வரும்போது கவட்டுக்குள்ளே ஒருத்தன் படுத்திருப்பான், மேலே ஒருத்தன் சாஞ்சிருப்பான், முகத்தில் ஒருத்தன் சாஞ்சிருப்பான். ஒன்றும் பண்ணுமா மனுஷன் மாதிரியே படுத்து வருவாங்க, ஒன்றும் செய்யாது. அது இப்போ இருக்க மாடுகளெல்லாம் ஒரே ஆட்டியில் பல்லு 16 உடச்சிப்படும், எத்திப்படும், உதைன்னு சொல்லுவாங்க, உதைக்கும்டுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு நல்ல பழக்கம் உள்ள மாடு. அவுத்துட்டா அதை கிட்ட எவனும் போக முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, என் மாடு வளர்க்குறவனாக இருந்தாலும் சரி, அதனுடைய தனித்தன்மையை தனி. மாடுகளோட பேசுற நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும்னு சொல்லுவாங்க. அது பேசுவாங்க. இன்றைக்கி வாடிவாசலில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வர்ற ஜல்லிக்கட்டுகளில் பார்க்கலாம். நம்மளில் ஒரு சிலர் இண்டிவிஜுவலாக வளர்க்குறான்ல, அவனே வந்து வாடிவாசல் அவுப்பான். அவன் வந்து மாடு அப்படி டே அவரான்னுவான். அப்போ வாடிவாசலை பிடிச்சிட்டு சொல்லுவான், டேய் வலது பக்கம் பாடுறா, பொல்லாத ஆள் நிற்கிறான்டா, கவனமுடா டே. அந்த மாட்டுக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருவேன், டே கருப்பா பார்த்துரா, டே வெள்ளையா பார்த்துரா, அவன் பொல்லாத ஆள்றா, வலது பக்கம் பார்த்துக்கடா அப்படின்வான். சரிங்களா? அந்த மாடு வெற்றி பெற்றதுன்னு அறிவித்த உடனே அவன் ஒரு குதிப்பான். பார்த்துக்குங்க, வானத்துக்கும் பூமிக்கும் போகிற அளவுக்கு அவனுடைய சக்தி என்னவோ அப்படி தூரம் தகுவான். மாடு பிடி வெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடை கயிறு போட்டு அதை மூக்கயிறு கோர்க்கிறான்ல, ஏமாந்துட்டியாடா, அங்கிட்டு வந்தவன் நீ பார்க்கலடா, நீ இவனை பார்த்துட்டு அவனை விட்டுட்டியாடா, சரி விடு அடுத்ததில் பார்த்துக்குவோம், சமாதானப்படுத்துவேன். அது என்னமோ இவன் சொல்கிறத கேட்குறது மாதிரி அவனுக்கா ஒரு எண்ணம், வாடா அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி தடவி கொடுத்து கொண்டுக்கிட்டு போவேன். இந்த மாடோடி இதில் இருக்கேன் பாருங்கள், எனக்கு தெரிய ஒருத்தன் கூட நான் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வர வீட்டில் சொல்ல மாட்டேன். இங்கே மதுரைக்கு போகிறதால நான் செவ்வாய்ங்கிற ஒரு நண்பர் வர சொல்லிக்கான், போயிட்டு வர்றேன்னு தான் மதுரை ஜல்லிக்கட்டுக்கு போவேன். சாய் பக்கத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு பிடிக்க போவேன். நான் இன்னைக்கு போகிற மாதிரிலாம் இல்லை, பொய் சொல்லிட்டு தான் கிளம்புவேன். எந்த வீட்லேயும் வாழ்த்து வழி அனுப்பவே மாட்டாங்க, ஏன்னா உயிருக்கு சம்மந்தப்பட்டது இல்லையா. அதனால் பெரும்பாலும் அவன் வீட்டில் சொன்னபடியாக காதவனாக இருப்பான், இல்லாட்டி வீட்லேயே ரொம்ப அவன் ஒரு அடங்காத காளையாக இருப்பான். அதனால தான் நான் சொல்கிறது, முரட்டுத்தனமும் வீரமும்ன்றோம்ல, இவன் பூராமே ஒன்று சேர்த்தா ஜல்லிக்கட்டில். அதனால தான் ஒருத்தன் சொல்கிறத ஒருத்தன் கேட்கவே மாட்டேன். முரட்டுத்தனமாக அந்த ஏன்னா சீறி வர்ற மாட்டை நிராயுதவாணியாக ஒன்றுமே நின்னாம பிடிக்கிறதுனா லேசா கடிசா தைரியம், மனதைரியம் வேணும், வல்லமை வேணும். நீங்கள் மாடு பிடிக்கும்போது பாருங்கள், மாட்டை விட இவன் இழைச்சி போயிடுவேன். 2 மாடு பிடிச்சோன்னே அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், குளுக்கோஸ் கொடுக்கணும், ஏன்னா இவன் தவிச்சு போயிடுவேன், இவன் கரைக்கு போயிடுவேன். 10 மாடு 12 மாடு 15 மாடு பிடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைத்தாங்காவெல்லாம் அந்த மதுரை பக்கத்தில் ஒருத்தருக்கேன், அவனை தூக்கியாருவாங்க. மாட்டில் போய் விழுந்தோன்னே தூக்கிட்டு ஓடியாருவாங்க, தூக்கியாந்து வாடிவாசல் பாட்டுவாங்க. அந்த காரை பரிசு வாங்கணும், அந்த பைக்கை பரிசு வாங்கணும், அந்த அப்படி டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. கடுமையான போராட்டம். ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்லாம் இருக்குது? உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள்லாம் இருக்குல்ல, இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளதான் இதெல்லாம் நடத்தணும், உங்களுக்கு ஒரு கெடுபடி இருக்கும்ல, அது என்னென்னலாம் இருக்கு? அது விரிவான விளக்கம் சொல்லணும். 13 டிபார்ட்மெண்ட் வருது இதுக்குள்ள, அரசு துறை 13 வருது. சரிங்களா? குறைந்தபட்சம் சப் கலெக்டர் நேரடியாக அவர் கண்ட்ரோலில் தான் ஜல்லிக்கட்டு நடக்கணும். சப் கலெக்டர், துணை கமிஷனர், அது டெப்யூட்டி டிஎஸ்பி, இவங்க இருந்து நடத்தணும். மருத்துவத்துறை
நமக்கெல்லாம் ஒரு 125 பேர் 150 பேர் இந்த ஸ்கூலில் வச்சு வருவாங்க. மருத்துவத்துறை, பொதுப்பணித்துறை, கால்நடைத்துறை, அந்த மாடுகள்லாம் சோதனை பண்ணி ஒன்று ஒன்று அனுப்புவாங்க. கால்நடைத்துறை, தீயணைப்புத்துறை, ஏடி பஞ்சாயத்து, ஊரக வளர்ச்சித்துறை, இப்படி எல்லா துறையும் கொண்டாந்ததுக்குள்ளே விட்டுறாங்க. அவங்க வந்து இதை செய் அதை செய், இதை ஏன் செய்யலை, அதை ஏன் செய்யலை அப்படின்ட்டுவாங்க. அதனால் இதை பூரா செஞ்சு இது பூரா சரி பண்ணோம்னா ஊருக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டுறாங்க. ரொம்ப கட்டுப்படி. அவ்வளோ ஈஸியாக ஜல்லிக்கட்டு நடத்திட முடியாதா? முடியலை, சிரமம். போராடித்தான் நடத்த வேண்டியிருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த எவ்வளவு செலவாகும் ஐயா? நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள்லாம் எளிமையாக நடத்துகிறோம். இப்போ நீங்கள் அவனியாபுரத்தில் டெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பேரிக்காடு அந்த மேடை அமைக்கிறதுக்கு 62,70,000 ரூபா கார்பரேஷன் டெண்டர் கோரியிருக்காங்க. அப்போ அது என்ன கணக்கு? அதனால் அதை நம்ம ஒப்பிட முடியாது. எளிமையாக நடத்தணும், செலவை குறைக்கணும். அப்போ தான் காலத்துக்கு போகும். கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் செலவு வச்சு யார் நடத்துவா? இதில் என்ன இருக்குது நமக்கு? ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு இவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஏதாவது குறிப்பிட்டு இது பண்ண முடியும்? இல்லை, பணம்ன்றதுங்கய்யா அவங்கவுங்க பேரை வெளிப்படுத்துறதுக்கும் அவங்கவுங்க பேர் கம்பெனியில் வெளிப்படுத்துறதுக்கும் பரிசு பொருட்களை அள்ளி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு வகையில் சிறப்பாக தெரிஞ்சால் கூட அது அந்த மாடு வச்சுருக்கவங்களும் வீரர்களையும் ஊக்குவிக்கிறது மாதிரி இருந்தால் கூட அதுவே போராமையாகவும் பொல்லாப்பாகவும் வருது. இவங்க பிஆர் மாடு வருதுண்டா என்னுடைய மாட்டுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, அடுத்த மாடு வரும்போது ஒரு அண்டா சட்டி கொடுக்குறாங்க. அப்போ என் மேலே அவன் பொறாமப்படுறேன். என்னடாப்பா அப்படியே வந்து அம்மா மாட்டோட ஒரு மாடு என்னடா கிழிச்சு பிடிச்சி அவருக்கு சைக்கிள் கொடுத்துருக்கேன், நமக்கு அண்டா கொடுத்துருக்கேன். இது ஒன்று. அப்புறம் தேர்வு பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து உண்மையிலேயே சில மாற்றங்கள் வந்துடலாம். எல்லோரும் 100% சரியாக பண்ணுறான்னு சொல்ல முடியாது. உடனே அதுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. எனக்கு இந்த காரை பறித்து கொடுக்கக்கூடாது, ஏன் மாட்டுக்கு தான் கொடுக்கணும், ஏன் மாட்டு வீடியோ பாருங்கள், அவர் பறித்து கொடுத்த வீடியோ பாருங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறேன். இதுகெல்லாம் எப்படி போகும்போது பிரச்சனைகள் வலுக்குது. இதனால் நான் என்ன செஞ்சேன், முன்னாடி காலகட்டங்களில் வேஷ்டி துண்டு தான் கொடுக்குறது. கடந்த 2 வருஷமாக நம்ம ஜல்லிக்கட்டில் சக்குடியில் வேஷ்டி துண்டு மட்டும்தான் பரிசு. மாடை பிடிச்சா வெட்டி துண்டு, மாட்டுக்கு வெட்டி துண்டு, இதுதான் பரிசு. 2 ஆண்டுகளாக தொய்வு இல்லாமல் 1100 மாடு அவுத்துக்கிட்டு இருக்கு. எங்கே கார் வாங்கினானோ, எங்கே சிறப்பு பரிசு பைக் வாங்கினோ அவன் தான் முதல்ல 2 மாடு பிடிக்கிறான். தமிழ்நாட்டில் சிறந்த காலையில் கூட அங்கே வரும். ஒரு மாடு விலை பேசுனா சக்குடியில் வெளியேறிட்டா அந்த நீ கேட்குறாசு வாங்கிக்கடான்ட்டு வாங்கி. அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த வாடி வாசலை பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டுக்கு வசதியாக இருக்கும். மற்ற ஊர்களை இடிக்கிட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் நம்ம மாடு அவுக்கிறவங்களுக்கு போகிறவங்களுக்கு நல்லா வசதி பண்ணியிருப்போம். அதனால் எல்லோரும் விரும்புவாங்க. நாங்கள் 1000 டோக்கன் கொடுத்தா கூட பொல்லாப்பத்தை அவர் கொடுக்கல இவர் கொடுக்கல அப்படின்னு. ஒரு சுமார் ஒரு மதிப்பீடு பண்ணுறாங்களே, இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு 4 கோடியிலேருந்து 5 கோடி ஆகுது. அது வந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. ஸ்பான்சர் வந்து நம்ம மதிப்பிட முடியாதுல்ல. அங்கே வந்து உலக அளவில் அந்த ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. மீடியாக்கள் பூரா அந்த பொங்கல் பண்டிகையினால் நல்ல விடுமுறையில் இருக்காங்க. நாடு பூரா எல்லாருமே வீடியோவில் வந்து என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டை லைவில் பார்க்குறாங்க. அதனால் நம்ம நாடு பூரா நம்ம பேர் வருமா, இந்த பிஆர் மாடு வருகிறது பிடிச்சிப்பார் அப்படின்னா நம்ம பேரை சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பேச்சுக்கு இன்னார் வழங்கும் தங்க காசு, தங்க நாணயம், சைக்கிள், மோட்டர் சைக்கிள் அதுன்னு சொல்லும்போது அவங்க பேர் வருது. இதுக்காக பார்க்குறாங்க. எல்லா ஊர்லேயும் இது நடக்கிறது இல்லை. டோக்கன்லாம் விற்கப்படுது அப்படின்லாம் வந்து இது வந்து பொதுவாக வைக்கப்படுற ஒரு இது வந்து எல்லாருக்கும் நம்மளால் கொடுத்துட முடியுமா? அந்த அளவுக்கான முடியாதுங்க. அதில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் என்ன? இல்லை இப்போ நான் ஜல்லிக்கட்டு நடத்தினேன்ல, நான் நடத்தும்போது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியலை.
நம்ம நல்ல மாடுகள் வரணும், நம்ம அமைப்பை சேர்ந்தவ வரணும். ரெண்டாவது எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்ட ஊரில் அந்த மாட்டுக்காரங்களை கூப்பிடணும். அப்படின்னும் போது இந்த 1000 மாடு அவுத்தே முடியலை, பத்தலை. காரணம் எண்ணிக்கை, ஜல்லிக்கட்டு எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, மாடு குடிக்கிருச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பக்கத்து ஊர் இருக்குது, குன்னத்தூர்ன்ற ஒரு ஊர். இந்த வாடி வாசலை விட்டு மாடு எக்கி போச்சுன்னா அந்த ஊர் கம்மாக்குள்ளே தான் போகணும், அந்த ஊர் வயலுக்கு தான் போகணும். அங்கே 150 மாடு இருக்குது, 200 மாடு கூட இருக்கும். சின்ன மாடெலாம் சேர்த்தா 200-300 மாடு கூட இருக்கும். அங்கே அருமையாக மாடு வளர்ப்பாங்க, பெரிய ஊர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் அவங்க மாடு அதிகமாக போகும், அதிகமான கூட்டம் வரும். அவங்க வந்து என்னோட சண்டை போட்டு காய் மீன் பிரச்சனை பண்ணி ஊரில் போய் கூட்டம் போட்டு பேசி உங்கள் ஊருக்கு 10 டோக்கன் கொடுப்பேன், நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க, வேறு யாரும் என் டோக்கன் வரக்கூடாதுன்ட்டு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது ஒப்பந்தம் பண்ணி. 10 டோக்கனை கொடுத்து விடுவேன். ஊரு கூடி 150 மாட்டுக்காரனை உட்காந்து பேரை குலுக்கி போட்டு சீட்டை எடுக்கிறது. யார் பேர் விழுதோ அவன் மாடு மட்டும்தான் இங்கே வரணும். இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியே 1000 மாடு முடியலை. இந்த உள்ளூரில் இருக்க மாட்டுகளுக்கு மட்டும் எல்லா மாட்டும் கொடுத்துருவேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது குற்றச்சாட்டு இல்லை, வருத்தம், கிடைக்காத ஒரு ஏக்கம். நான் ஒரு துக்க வீட்டில் நிற்கிறேன், மயானத்தில் நிற்கிறோம். ஒரு 2 பெரியவங்க பேசிக்கிறாங்க. அவங்க எனக்கு அறிமுகம் இல்லை, பேசிக்கிறேன். இந்த ஆள் தான் ஜல்லிக்கட்டு தலைவராக. நம்மளாம் மாடு வச்சுருக்கோம், ஒரு டோக்கன் கூட அந்த ஆள்கிட்ட வாங்க முடியாது. நான் போன வாரம் கொண்டு விற்றுப்பிட்டே வந்துட்டேன்டா மாட்டேன். ஏன்னா 3 வருஷமாக ஒரு ஊரில் விட அவுக்கடை, அது எதுக்குடா கட்டி போட்டுக்கிட்டு அதுக்கு தீவனம் போட்டு கிடக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்டா அப்படின்னு 2 பெரியவங்க பேசிக்கிறாங்க. நான் காதில் கேட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ இருந்தார், முஸ்லமட்டிக்கார அவர்கிட்ட சொன்னீங்க வாருங்க, வையிராங்க வாருங்க. ஏக்கம் முடியலை இல்லை. அப்போ அப்படி ஆளுங்க என்ன செய்கிறாங்கண்டா, யாராவது அனுமதிகிட்ட கிடைக்கப்பட்டவங்ககிட்ட நான் 500 தானடா, 200 தானடா, 1000 தானடா கொடுறான்னு வாங்குறாங்க. அப்போ அது விலையாகுது. அந்த மாதிரி ஒரு வியாபாரமாக மாறிட்டே வருது. பெரும்பாலும் வாங்கினவே விற்க மாட்டேன். வேறு யாராவது அந்த ஒரு கூடுதலான அங்கே பேசி 4-3 வாங்கியிருந்தா அவன் வேண்டாம் விற்பேன். மாட்டுக்காரன் உயிர் போனாலும் விற்க மாட்டேன். வீரர் அப்படின்னு வந்தா, நீ எங்கே மாடு பிடிச்சிருக்க, நீ சர்டிஃபிகேட் வச்சுருக்கியா, உனக்கு பயிற்சி பெற்றிருக்கியான்றதுக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை. நான் வீரன் போ, தகுதி இருக்கா, வயசு இருக்கா, உடல் வாகு இருக்கா, ரைட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது வந்து இடம்பெறலைன்றது வந்து ஏற்றுக்கிற முடியாது. முன்னுரிமை வேண்டாம். அந்த பேச்சில் வரும்போது இப்போ முன்னாடி 1000கணக்கான பேர் இறங்கினா ஒரு ஜல்லிக்கட்டில், இப்போ 300 பேர் 400 பேர் தான் இறங்குறேன். அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏக்கம் இருக்குது. அவங்க நிறைய 1000கணக்கான பேர் பங்கு கொள்ள முடியலை. ஒன்று, அதில் வந்து பயிற்சி பெற்ற ஒரு சர்டிஃபிகேட்லாம் கிடையாதுல்ல. அதனால் எனக்கும் இடம் கொடுக்கல, உனக்கு இடம் கொடுக்குன்னு சொன்னால் சும்மா பொறாமையில் சொல்லலாம். வேறு 2 ஐடென்டி யாரும் பண்ண முடியலை. எங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாவட்டத்துக்காரனை தெரியாது. மதுரை மாவட்டத்துக்காரனை போய் சிவகங்கையிலையோ ஒரு சிலருக்கு தெரியலாம், எல்லாருக்கும் தெரியாதுல்ல, அதிகாரிகளுக்கு தெரியாதுல்ல. அதனால் அதில் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வீரன்றவனை மாடு பிடிக்கிறத தன்மையை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். வீரன் இவன் புதுசாக வந்திருக்கான், மாட்டை பார்த்து ஓடணுன்னு ஏறிக்குவேன், போய் கம்பில் ஏறுவேன். இவன் சரியான வீரன்டா, இவன் உயிரை காப்பாற்றிக்கிடுவான்டான்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வீரனை அடையாளம் பார்க்கலாம், ஆனால் அது வரைக்கும் தெரியாது. மாடுபிடி வீரருக்கு இருக்க நுணுக்கங்கள்லாம் இருக்குது. நீங்கள் மாடு பிடிக்கும் போது இருந்த நுணுக்கங்கள்? இல்லை, நாங்கள் மாடு பிடிக்கும் போது இவ்வளவு ஃப்ரீனஸ்லாம் கிடையாது. நம்ம கைக்கு மாடு வந்தால் தான் என் நெருக்கமாக நிற்பேன். 100கணக்கான பேர் வரிசையில் 500 பேர் 1000 பேர் நிற்பாங்க. அதுக்குள்ளே நின்று பிடிக்கிறது ஒரு பெரிய, ஒரு மாடு பிடிச்சா அடுத்த மாடு பிடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இப்போ அப்படி இல்லை, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. வாடிவாசலில் நிற்கிறாங்க. அப்போ வந்து மாடு வரும்போது அவங்க லாபமாக நல்லா பார்த்து ஃப்ரீயாக நின்று பிடிக்கிறாங்க. ஆனால் மாடு பிடிக்கிறவங்களுடைய தைரியம் இருக்குது பாருங்கள், அது அபரிவிதமான ஒரு தைரியம். சீறி வர்ற நீங்கள் அந்த மாடு போகையில் பக்கத்தில் நின்னாலே தெரியும், சரண்டு கேட்கும் ஒரு சத்தம். அந்த ஸ்பீடை தவி போகையில் கொம்பில் குத்துனா ஒரு சிலர் காயப்பட டம்முன்னு அந்த தோலை உடைக்கும் போது டம்முன்னு கேட்கும் பார்த்துங்க. குடல்
குத்துறது வைக்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, குறைஞ்சிருக்கு. இல்லாட்டி கடுமையாக காயப்படும். இப்போவும் நம்ம ஜல்லிக்கட்டுலாம் குறைந்தபட்சம் 70 பேர் 80 பேர் 100 பேர்கிட்ட காயப்படுறாங்க. மாடு பிடிக்கிறவனுக்கு வந்து இப்போ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் எங்கள் காலத்தில் இல்லை, அதுக்கு முந்தி சொல்லுவாங்க. நீலாம் ஒரு ஆம்பளை மாட்டை அடக்குனா தண்டான்லாம் சொன்னான்னு சொல்லுவாங்க. நம்ம காலத்தில் நமக்கு தெரிய அப்படி இல்லை. ஒரு பொண்ணு மட்டும் இந்த தடை காலத்தில் சொல்லுச்சு, நான் என் கணவனை கட்டிக்கிட்டதே வந்து அவர் நல்ல மாடுபிடி வீரன்றதுக்காக நான் கலெக்டர் மீட்டிங்கில் போயிடுச்சு. அவர் நல்ல மாடுபிடி வீரன்றதுக்காக நான் கட்டிக்கிட்டேன். இப்போ அவர் நான் வாழ்த்தி வழி அனுப்புவேன் ஒரு ஊருக்கும் போகும்போது. இப்போ ஜல்லிக்கட்டில் போது எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தமாக இருக்குன்னு அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த உறவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து சமநிலையில் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அது சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் டே மாடு பிடிக்க போனாம்டா, விடுறா வேணாம்டா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். போய் மாட்டை போடுறான்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் லேடிஸ் அவர் பொண்டாட்டி பிடிக்க ஒன்றும் செய்யாது. ஏன் அப்படி? அது என்னமோ அது அவங்க உறவு மாதிரி பார்க்கும். நீங்கள் எத்தனை இடத்துல இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க? இல்லை, நம்ம நிதான தான் பார்க்குறோம்ல. பெண்கள் தான் மாட்டை பராமரிப்பாங்க. ஏன் மாட்டை அந்த 12 மாடு ஒரு இடத்துல கிடக்கு, ஒரே பொண்ணு தான் புறாத்தையும் பிடிச்சி கட்டுது. கூட போகிறவன் பின்னால் வரவேன் அந்த பிள்ளை சொன்னோன்னு கயிறை வைக்கணும், அவனாக போய் அவுக்க முடியாது. பெண்களுக்கு அவ்வளவு அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க மாட்டோட. மாடும் அப்படி இருக்கும். இப்போ தோட்ட வேலைக்கு வயல் வேலைக்கு போகிறாங்கல்ல, அந்த வேலை முடிஞ்சு வரும்போது அந்த அவங்க பிடுங்கி போடுறதுக்கு அந்த புல் களை இதுகள்லாம் புறக்கி கட்டி கொண்டு வந்து நம்ம அந்த மாட்டுக்கு போடுவாங்க. அந்த வீட்டில் பால் மாடு நிற்கும், அதுக்கு போட மாட்டாங்க. அது சாயங்காலம் பால் கொடுக்கும், காலையில் பால் கொடுக்கும், அதுக்கு போட மாட்டாங்க. இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் போடுவாங்க. எல்லா வீட்லேயும் பெண்கள் பராமரிக்கிறது மாடத்தேன். நீங்கள் இந்த மாடு வளர்க்குறதுல ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தும்போது 2017க்கு 2014 தடை வந்துச்சுல, அதுக்கு முன்னாடி இந்த பரிசு பொருட்கள் விதவிதமாக கொடுப்போம். பாத்திரங்கள் கொடுப்போம், சைக்கிள் கொடுப்போம், பீரோ கட்டில் அது இதுன்னு என்னமோ கைக்கு வந்தால் கொடுப்போம், மாட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். அப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த கிடமாட்டுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கான கன்றாக வாங்கி கிடமாட்டுக்களை அங்கே எப்படின்னா பால் குடி மறந்த உடனே கசாப்பு கடைக்கு தேவைப்பேன். கிடமாடுன்னு சொல்லி 100 மாடு 200 மாடு 300 மாடு ஓட்டிட்டு தருவாங்க. அது ஊருக்குள்ளேயே வராது, கயிறு போட்டு கட்டுறது கிடையாது. அதில் இருந்து கண்டு வாங்கி அப்படியே ஒரு டெம்போவனில் வச்சு மாடு வெட்டி வெட்டுறா நல்ல மாடாக இருந்தால் மாட்டுக்கு இந்த கடை மாட்டு கன்றான்னு கொடுப்பேன். ஆட்டுக்கடாயெல்லாம் கொடுத்து அப்புறம் விட்டுறான், மாடு மட்டும் கொடுப்பேன். 2 வருஷம் கழிச்சு 2.5 வருஷம் ஐயா நம்ம ஊரில் 3ஆம் வருஷம் நீங்கள் பறித்து கொடுத்த மாடுங்கய்யா பாருங்கய்யா, இது ரொம்ப மாட்டோட போர்ஸாக இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.